தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற 10th இருக்கிற 9th லெசனோட 9.3 வந்து என்னென்ன நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸுக்கு சவாலும் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்னை மாகாணத்தில் வந்து கல்வியறிவு ரொம்ப வளர்ந்துருக்கு. அதனால் கல்வியறிவு பெற்ற பிராமணர் அல்லாதோருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒன்று உருவாக்கப்படுது. அதாவது மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் ஃபஸ்ட்டு வந்து பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்வதற்காக தங்களை ஒரு அரசியல் அமைப்பை அணிதிரட்டிக்கிட்டாங்க. ஸோ 1912 வந்து சென்னை திராவிடர் கழகம் அப்படின்னு சரியா, மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படின்ற ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதோடைய செயலாளராக சி நடேசனார் செயலூக்கமிக்க வகையில் பணியாற்றினார். 1916 ஜூன் மாதத்தில் அவர் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவினார். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1912 சென்னை திராவிடர் கழகம் மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அதனோட செயலாளராக யார் வந்து இருந்தாங்கன்னா சி நடேசனார். 1916 ஜூன் மாதத்தில் அவர் வந்து பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காண்டி திராவிடர் சங்க தங்கும் விடுதி ஒன்றை வந்து உருவாக்கியிருக்காங்க, ஹாஸ்டலை வந்து உருவாக்கியிருக்காங்க. மேலும் இக்கால பகுதியை சேர்ந்த இரு முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் யாரெல்லாம்னு பார்த்தோன்னா டி.எம். நாயர் மற்றும் பி. தியாகராயர். சரியா, டி.எம். நாயர் மற்றும் பி. தியாகராயர் அவங்க ரெண்டு பேரும் கருத்து வேற்றுமையை சரி செய்து இணக்கத்தோடு ஏற்படுத்தியிருக்காங்க. இணக்கத்தோடு இது வந்து செயல்பட்டு வந்திருக்கு. பிராமணர் அல்லாதவர்கள் வந்து எப்படி ஓரங்கட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறவங்கள வந்து இவங்களுக்கு வந்து பார்த்து தெளிவு பெற்றாங்க. 1916 நவம்பர் 20 பி. தியாகராயனார், டி.எம். நாயர், சி. நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கத்தில் கூடினர். பிராமணர் அல்லாதவர்கள் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இங்கே தான் உருவாக்கப்படுது. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருக்கு, மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் சென்னை திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒன்று 1912 வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நடேசனார் தலைமையில் 1916 ஒரு திராவிடர் அல்லாதோருக்கான ஒரு கல்வி கற்கக்கூடிய தங்கும் விடுதி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஜூன் மாதம் 1916. அதுக்கப்புறமா 1916 நவம்பர் 20 ஒரு 30 பேர் மட்டும் விக்டோரியா அரங்கத்தில் வந்து கூடியிருக்காங்க. யாரெல்லாம் அதில் இம்பார்ட்டன் ஆனவங்கன்னா பி. தியாகராயர், டி.எம். நாயர் மற்றும் சி. நடேசனார் ஆகியோர் தலைமையில் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர். பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் செல்ஃப் அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அவர்கள் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் நீதி அப்படிங்கிறதையும், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற 3 செய்தித்தாள்களை வந்து தொடங்கியிருக்காங்க. இவ்வமைப்பு நடத்திய ஆங்கில இதழான ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அமைப்பு அந்த அமைப்போட பேராக மாறி ஜஸ்டிஸ் கட்சி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நீதி கட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. ஸோ நீதி கட்சி எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1912 சென்னை திராவிடர் கழகம் சி. நடேசனாரால் உருவாக்கப்பட்டு 1916 ஜூன் மாதம் ஒரு திராவிடர் அல்லாதோருக்கான ஒரு விடுதி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. 1916 டிசம்பரில் வந்து நவம்பர் 20 பி. தியாகராயனார், டி.எம். நாயர், சி. நடேசனார் இவங்க எல்லாரும் 30 பிராமணர் அல்லாதவர் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் கூடியிருக்காங்க. கூடி செல்ஃப் அப்படிங்கிற சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து தொடங்கியாச்சு. இப்போ அவங்க வந்து ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற 3 செய்தித்தாள்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர் அந்த கட்சிக்கும் வச்சுட்டு ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அழைக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வந்து நிறைய மாநாடுகளை வந்து நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கான கோரிக்கைகள், இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கைகளாக என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் பிராமினன் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அரசு பணியிடங்களில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், பிரதிநிதித்துவ அமைப்புகளில் இடஒதுக்கீடு வேணும், தன்னாட்சி இயக்கத்தை வந்து பிராமணர்களின் இயக்கம் அப்படின்னு சொல்லி எதிர்த்திருக்கு. தன்னாட்சி இயக்கம் பிராமணர்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கக்கூடும் அப்படின்னு சொல்லி 5 இருக்குது. ஸோ இது காங்கிரஸையும் பிராமணர்களின் கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காங்க. பாராளுமன்ற அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து 1917 மாண்டேகுவின் அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் வாதங்கள் தீவிரமடைந்தன. நீதி கட்சி வகுப்பாத பிரதிநிதித்துவத்தை கோரியது. சமூகத்தில் உள்ள பல்வேறு பிரிவினர்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேணும். சென்னை அரசாங்க நீதி கட்சியை ஆதரித்தது. ஆங்கிலேயரின் ஆட்சி பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் என நீதி கட்சி நம்பியது. 1919 சட்டம் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கு. இந்த நடவடிக்கையினை காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்தது. ஆகையால் நீதி கட்சி இது வந்து வரவேற்றிருக்கு. பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதி கட்சி அமைச்சரவை ஃபஸ்ட்டு 1920 நடத்தப்பட்ட தேர்தல்களில் காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருச்சு. சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த
மொத்தம் 98 இடங்களில் 63 இடங்களில் நீதி கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கு. நீதி கட்சியில் சுப்புராயலு முதலாவது முதலமைச்சராக இருக்காரு. 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் அமைச்சரவையை அமைத்தார். 1923 பனகல் அரசர் வந்து அமைச்சரவையை அமைத்தார். பிராமணர் அல்லாதோர் நலனுக்காக நீதி கட்சி பல்வேறு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியது. அவை வருமாறு: உள்ளாட்சி துறைகளிலும் கல்வி நிலையங்களிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. பணியாளர் தேர்வுக்குழு நிறுவப்பெற்றது. இதன் பின்னர் பொது பணியாளர் தேர்வாணையமானது. இந்து சமய அறநிலையத்துறை சட்டமும் சென்னை அரசு தொழிலுதவி சட்டம் இயற்றப்பட்டன. தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. ஏழை எளிய மக்கள் வீடு கட்டி கொள்வதற்காக புறம்போக்கு நிலங்களை பட்டா செய்து வழங்கப்பட்டன. வீடு வசதியற்ற மக்கள் பிராமணர்கள் பிரிவினரிடையே கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காக கல்வி கட்டண சலுகை, கல்வி உதவித்தொகை வழங்குதல், மதிய உணவு திட்டம் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. பணியாளர் தேர்வுக்குழு, அப்புறம் பணியாளர் தேர்வு ஆணையம், அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம், சென்னை அரசு தொழில் உதவி சட்டம், தேவதாசி முறை ஒழிப்பு, ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொள்ள புறம்போக்கு நிலங்கள் பட்டா செய்து வழங்கல், வசதியற்ற மக்கள் பிரிவினரிடையே கல்வி கற்பதை ஊக்குவிப்பு, கல்வி கட்டண சலுகை, கல்வி ஊக்கத்தொகை, மதிய உணவு திட்டம் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள். ரவுலட் சட்டம்னாலே கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். 1919 முதல் உலகப்போரில் முக்கிய பங்களிப்பை செய்ததனால், ஆங்கில பேரரசுக்காண்டி இந்திய வீரர்கள் வந்து கஷ்டப்பட்டு போராடினால ஆங்கில அரசிடமிருந்து நிறைய சீர்திருத்தம் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ 1919 கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றியது. இதை வந்து சர் சிட்னி ரவுலட் அப்படிங்கிறவங்க வந்து அந்த குழு தான் போட்டிருக்காங்க. எனவே இதை வந்து ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இச்சட்டத்தின் கீழ் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம். இதனை கோபத்திற்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். ஸோ யாரனாலும் எப்படினாலும் நீதிமன்றத்தோட ஆணை இல்லாமலேயே கைது செஞ்சுக்கலாம், பயங்கரவாதின்னு சொல்லி முத்திரை குத்திடலாம் அப்படிங்கிறதா இந்த ரவுலட் சட்டம். 1919 இதை எதிர்த்து தான் காந்தியடிகள் முதல்ல சத்தியாகிரகத்தை அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ரவுலட் சத்தியாகிரகம் 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். 1919 ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையெடுப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்டன. ஃபர்ஸ்ட் மார்ச் 18 1919 அப்போ காந்தியடிகள் வந்து மெரினா கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு. அப்புறமா 1919 வந்து ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையெடுப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்டன. ஸோ கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையெடுப்பும் வேலை நிறுத்தமும் வந்து 1919 ஏப்ரல் 6 வந்து நடத்தப்படுது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. சென்னை நகரத்தில் பல பகுதிகளிலிருந்து தொடங்கிய ஊர்வலங்கள் மெரினா கடற்கரையில் ஒன்றிணைந்து பெரும் மக்கள் கூட்டமாக ஆயிருக்கு. ஸோ சென்னை சத்தியாகிரக சபை அப்படிங்கிற அமைப்பு வந்து நிறுவப்பட்டிருக்கு. ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் இக்கூட்டத்தில் உரை நிகழ்த்தினர். ஸோ யாரெல்லாம்னா ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் கூட்டத்தில் உரை நிகழ்த்தினர். தொழிலாளர்களுக்கென தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வி. கல்யாணசுந்தரம், திருவிக, பி. வாடியா, வ.உ.சி. ஆகியோர் உரையாற்றினர். தொழிலாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்றதே இவ்வியக்கத்தின் முக்கிய அம்சமாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கிலாபத் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிலாபத் இயக்கம் ஜாலியன் வாலாபாக் படுகொலையினை தொடர்ந்து அதற்கு காரணமான ஜெனரல் டயர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டதோடு அல்லாமல் அவருக்கு பரிசுகளும் வெகுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா? ஸோ முதல் உலகப் போருக்கு பின்னர் துருக்கியின் கலீபா அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவரது அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன. கலீபா பதவியை மீட்பதற்காக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. பெரும்பாலும் தேசிய இயக்கத்திலிருந்து ஒதுங்கியிருந்த முஸ்லிம்கள் தற்பொழுது பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க மௌலானா சௌகத் அலி 1920 ஏப்ரல் 17 கிலாபத் நாள் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கடைபிடிச்சிருக்காங்க. 1920 ஜனவரி 17 வந்து கிலாபத் நாள் அப்படிங்கிற ஒன்று வந்து கடைபிடிச்சிருக்காங்க. மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. இது போன்ற ஒரு மாநாடு ஈரோட்டிலும் நடத்தப்பட்டது. வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. ஸோ கிலாபத் எழுச்சி மையத்தோட முக்கிய மையம் என்னன்னு பார்த்தோம்னா வாணியம்பாடி. ஈரோட்லையும் இது வந்து நடத்தப்பட்டிருக்கு. சென்னையில் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் இந்த கிலாபத் நாள் அப்படின்ற ஒன்று வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 1920
ஏப்ரல் 17 வந்து இது வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் இதில் ஒரு பாக்ஸ், இம்பார்ட்டண்டான பாக்ஸ் இருக்குது. ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவங்க வந்து மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினதிலும் அதனைத் தொடர்ந்து மக்களின் கவனத்தை கொண்டு முக்கிய பங்கு வகித்தார். செங்கன்னூரில் இன்றைய கேரளா மாநிலத்திலும் மதுரையில் ஆலப்புழா அப்படிங்கிற இடத்துலையும் கேரளாவில் ஆலப்புழா அப்படிங்கிற மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. மதுரையில் வசிப்பதையும் விரும்பி மக்களின் வழக்கறிஞராக பணி செய்தார். தமது நீண்ட பொது வாழ்க்கையில் ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவங்க வந்து வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமா இருக்கார். ஸோ இவர் வந்து மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செங்கன்னூரில் இன்றைய கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் மதுரையில் தான் வசிக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட இதாக இருந்திருக்கு. தன்னுடைய